வணக்கம் நண்பா, இது உங்கள் திரு டைம். நான் உங்கள் திரு. அமைதியாக இருப்பவன் எவனும் அசால்ட்டாக இருப்பதில்லை. அசால்ட்டாக இருந்தால் நம்மளை ஒதுக்கி ஓரப்படுத்தி கசக்கி பிழிந்து அடித்து துவைச்சி காய போட்டு விடுவார்கள். அப்படின்ற உங்களுக்கு ஒரு காமெடி கூட பார்த்துருப்பீங்க, வடிவேல் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து துடைச்சி அப்படின்ற மாதிரி காயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் அசால்ட்டாக இருந்தால் அவமானப்படுத்துவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள். அந்த இடத்தில் நீங்கள் பிழைக்க முடியாது. நீங்கள் உண்மையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. அப்படின்றதுக்காக இந்த காணொளி. நண்பா, நல்லவன் அப்படின்றதெல்லாம் இந்த காலத்தில் கிடையாது. நல்லவன் அப்படின்னு இங்கே யாரும் இருக்காதுங்க. நல்லவன் அப்படின்றது உங்கள் மனச்சாட்சிக்கு இருங்க, அதாவது உங்களை சார்ந்த குடும்பத்தினர் இருக்கிறங்க, ரொம்ப வேண்டியவர்களுக்காக நல்லவங்களாக இருங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு தெரியாதவர்கள், புதியதாக பழகினவர்கள், கூட ஒர்க் பண்ணுறவர்கள், அதாவது வேலை செய்கிறவர்கள், பார்த்தவர்கள், பழகிறவர்கள், இந்த மாதிரியான நபர்களை சொல்கிறேன். யாருக்குமே நல்லவர்களாக இருக்கிறார். நல்லவர்களாக இருந்தால் உங்களை வச்சு செய்வார்கள். அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி நான் முழுக்க முழுக்க பதிவுகிறேன். நீ என்னதான் நல்லவனாக இருந்தாலும் சரி, என்னதான் உண்மை உள்ளவனாக இருந்தாலும் சரி, என்னதான் உழைப்பாளியாக இருந்தாலும் சரி, இல்லை என்னதான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மனிதனாக, ஒரு மனித நேயமிக்க ஒரு மானுடன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனித நேயமிக்க மானுடனாக இருந்தாலும் சரி, பிழைப்பது கஷ்டம். பிழைப்பதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. உன்னை வச்சு செய்வாங்க. ஏன் இந்த அவலம், ஏன் இந்த இது? ஏனென்றால் அவர்களுக்கு நடக்காத வரை, அதாவது ஒரு கஷ்டம் தனக்கு, அதாவது எனக்கு அந்த கஷ்டம் ஏற்படாத வரை நான் இன்னொருவனை கஷ்டப்படுத்துவேன். எனக்கு அந்த கஷ்டம் ஏற்படும் போதுதான் நான் அதை பற்றி புரிந்து கொள்வேன். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கு. அதாவது இடம் பொருள் ஏவல் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க தமிழில். ஒரு இடத்துக்கு நம்ம புதிதாக போவோம், இல்லை நம்ம அந்த இடத்துக்கு நமக்கு அறிமுகம் இருந்தும், இல்லை நம்மள்ட்ட அந்த நாலேஜ், அறிவு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அறிவு இருந்தும் ஒரு இடத்துக்கு நம்ம புதியதாக போகும்போது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, புதியதாக பழகணும், புதியதாக அறிவு இருந்தும் அந்த வயசானவங்க, அந்த பெரியவங்க, இல்லை அங்கே ஏற்கனவே அனுபவமே இருக்காது, இருந்தாலும் சீனியர் அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க, நம்மளோட கல்லூரி வாழ்க்கை எடுத்துங்க, கல்லூரி வாழ்க்கை எடுத்துங்க. சீனியர் ஜூனியர் அப்படின்ற வித்தியாசம் இருக்குது, பாகுபாடு இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ சீனியர் கூப்பிடும்போது ஜூனியர் என்ன பண்ணணும், அதுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா ரேக்கிங் அப்படின்ற ஒரு பேரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை சிறியதாக ஓட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அதை போயிட்டு நம்மளுடைய ஸ்டாஃபு, நம்முடைய டிபார்ட்மெண்ட் மேமு, சாரு, இந்த யார்கிட்ட ப்ரொஃபஸருக்கே போனாலுமே அது நமக்கு பாதிப்பு தான். ஏன்னா 4 வருஷம் அந்த கல்லூரியில் நம்ம படிக்கணும். அந்த படிப்பை முடித்தாதான் நம்முடைய வாழ்க்கை நம்மளை செட்டில் ஆக முடியும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம அதை கடந்து தான் போகணுமே தவிர, கடந்து தான் போகணும். ஏன்னா அனுபவம் அப்படி தான் இருக்கும். அதுக்காக பார்த்துக்கிறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கை ஃபுல்லாக, அதாவது 12வது வரைக்கும் இயல்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருவீங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் படித்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிடுவீங்க, போயிடுவீங்க, வந்துடுவீங்க. ஆனால் 12வது முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் வாழ்க்கையும் சரி, வாழ வேண்டிய இடத்துல போய் செய்கிற வேலையும் சரி. ஏன்னா ஒரு மனிதன் வாழணும்னா அவனுக்கு தேவை சம்பாத்தியம் தேவைன்னா என்ன தேவைன்னா பணம் தேவை. அப்போ பணம் தேவைன்னா வேலை செய்யணும். அப்போ வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும், கஷ்டப்படணும்னா என்ன பண்ணணும், வேண்டிய இடத்துல போயிட்டு, வேண்டாத இடமா இருந்தாலும் சரி, அங்கே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், வேலை செய்யணும். அப்போ வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும், கஷ்டப்படணும், அசிங்கப்படணும், அவமானப்படணும், என்ன வேணால் நடக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொருத்தனுடைய இயலாமை, இன்றியமையாமை, இந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, இவற்றை பயன்படுத்தி கொண்டு சில மனிதர்கள், சில நபர்கள் வாழ்வார்கள். என்ன கர்மத்துக்கு அவங்க வாழ்கிறாங்க, எதுக்கு இருக்காங்க, என்ன தாண்டா அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது.
அதாவது நம்ம அமைதியாக இருப்போம், அவனுக்கும் ஒன்றும் தெரியாது, ஆனால் அமைதியாக இல்லாமல் பொங்குவானா அவனுக்கும் ஒன்றும் தெரியாது, ஏன்னா அவன் பிழைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது பாருங்களா நண்பா. நம்ம இன்னும் வந்து சில இந்த மாதிரி சில எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி என்ன சில தகவல்களை நிறைய பகிர்ந்துக்குவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில்.